பரிணாம கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி. ரீசார்ச் இன் ஈவல்யூஷனரி பர்ஸ்பெக்டிவ். பரிணாம கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி என்பது அறிவு, நடத்தை, அமைப்புகள் அல்லது நிகழ்வுகள் காலப்போக்கில் எவ்வாறு வளர்ச்சியடைந்து மாறிவிட்டன என்பதை படிப்பதை குறிக்கிறது. இது தற்போதைய நிலையை விட வளர்ச்சி, தழுவல் மற்றும் முன்னேற்றத்தின் செயல்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. இந்த கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி ஒரு தொடர்ச்சியான மற்றும் முற்போக்கான செயல்பாடாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆய்வும் முந்தைய கண்டுபிடிப்புகளை அடிப்படையாகக் கொண்டது. இது கோட்பாடுகளின் சுத்திகரிப்பு மற்றும் சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கிறது. முக்கிய புள்ளிகள். 1. ஆராய்ச்சி காலப்போக்கில் சோதனை, பிழை மற்றும் முன்னேற்றம் மூலம் உருவாகிறது. 2. அறிவு ஒட்டுமொத்தமாக வளர்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் முந்தையவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன. 3. ஆராய்ச்சியின் முறைகள் மற்றும் கருவிகளும் தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களுடன் உருவாகின்றன. 4. சில கருத்துக்கள் அல்லது நடைமுறைகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன, மாறுகின்றன அல்லது மறைந்து போகின்றன என்பதை புரிந்துகொள்ள இது உதவுகிறது. 5. புதிய சவால்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தழுவல் மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கிறது. உதாரணமாக, மருத்துவ அறிவியலில் ஆரம்பகால ஆராய்ச்சியாளர்கள் நோய்களுக்கான அடிப்படை காரணங்களை கண்டுபிடித்தனர். காலப்போக்கில் மேம்படுத்தப்பட்ட கருவிகள் மற்றும் மரபணு ஆராய்ச்சி மூலம் விஞ்ஞானிகள் தடுப்பூசிகள் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைகளை உருவாக்கினர். இது ஆராய்ச்சி படிப்படியாக உருவாகி வருவதைக் காட்டுகிறது. அறிவு வளர்ச்சியின் ஒரு பரிணாம செயல்முறை.